ஐந்தாம் நாள் மையக்கருத்து கற்பு வாழ்வுக்கு எடுத்துக்காட்டு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் அன்பு நெஞ்சங்களே, திரு அவையோடு இணைந்து புனித சூசையப்பரின் பெருவிழாவினை சிறப்புடனும் அர்த்தமுடனும் கொண்டாட நவநாள் சிறப்பிக்க குழுமியுள்ளோம். இந்நாளிலே கற்பு வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய புனித சூசையப்பரை பற்றி சிந்தித்து அவரிடம் இருந்த புண்ணியங்களை நமதாக்க சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு திருக்குடும்பத்தை அன்பினால் கட்டி எழுப்பியவர் நம் புனிதர். கடவுளது அன்பில் நிலைத்திருந்து என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தவர். நன்மை செய்வதில் ஆர்வமாயிருந்து நீதியின் பொருட்டு துன்பங்களை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டவர். கிறிஸ்து இயேசுவை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் வளர்த்ததோடு அன்பில் நிறைத்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு சிறு வயதிலேயே பக்குவமாக வளர்த்தவர். எப்போதும் மகிழ்ச்சியாயிருந்து எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறி கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்த நல்ல மனிதர். தனக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என இறுதி வரை நம்பி கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர். அன்னை மரியின் துணைவராகவும் பாதுகாவலராகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் இருந்து திருக்குடும்பத்தை அன்பில் வழிநடத்திய புனித சூசையப்பரை புகழ்ந்து பாடுவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாதுகாவலானது. தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். நீதியும் நேர்மையும் நிறைந்தவர் சூசையப்பர். வாய்மையும் தூய்மையும் நிறைந்தவர் கன்னி மரியாள். தாழ்ச்சியும் சாந்தமும் நிறைந்தவர் இயேசு பிரான்.
அன்பானவர்களே, இயேசுவின் தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்த சூசேப்பர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, யோசேப்பே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் என கூறிய பொழுதிலிருந்து வாழ்வின் கடைசி வரை அன்னை மரியின் அன்புக்கு பிரமாணிக்கமாயிருந்தவர் நம் புனிதர். இறை விருப்பம் அறிந்து அன்பை மட்டுமே அடித்தளமாய்க் கொண்டு வாழ்ந்ததால் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அன்னை மரிக்கு துணையாக இருந்தார். வாழ்வின் இன்ப துன்பங்களில் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியிலும் அன்னை மரிக்கு கொடுத்த திருமண ஒப்பந்தத்திலும் நேர்மையாக, கண்ணியமாக, பரிசுத்தமாக, பிரமாணிக்கமாக இருந்தவர் புனித சூசேப்பர். கடவுளின் திருவுளத்தை மட்டுமே கண்முன் கொண்டு அதனை நிறைவேற்ற அன்னை மரியையும் குழந்தை இயேசுவையும் தூண்டிக்கொண்டே இருந்தவர். இயேசுவின் திருக்குடும்பம் அன்பின், மகிழ்வின், மன்னிப்பின், சமாதானத்தின் குடும்பமாக, பிறருக்கு முன்மாதிரிகையான குடும்பமாக திகழ வழி செய்த புனித சூசேப்பரை போற்றுவது நம் கடமையாகும். சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். நேர்மையின் இலக்கணம் சூசை, தூய்மையின் பிறப்பிடம் மரியா, இருவரின் மகனாய் இறைவனின் சுடனாய் உலகினில் வாழ்ந்தவர் இயேசு. இறைவாழ்வினை தந்தவர் இயேசு. சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். மண்ணோர் விண்ணோர் புகழ்ந்தேற்றும் இந்நாள் எந்நாள் பார்போற்றும். மண்ணோர் விண்ணோர் புகழ்ந்தேற்றும் இந்நாள் எந்நாள் பார்போற்றும். பாசமும் நேசமும் நிறைந்திருக்கும் பரிவன்புடனே வாழ்ந்திருக்கும். பாசமும் நேசமும் நிறைந்திருக்கும் பரிவன்புடனே வாழ்ந்திருக்கும். நன்மையின் இருப்பிடம் இறை குடும்பம், முன்மாதிரியானது திருக்குடும்பம். சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம், இறைவனின் திருவுளமே நிறைவேற்றும் திருக்குடும்பம். சேசுமரி சூசை பார்ப்போற்றும் திருக்குடும்பம்,
புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அன்பை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் பிரிவு 13 இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மன்றாட்டுக்கள். அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்: புனித சூசையப்பரே எங்களுக்காக மன்றாடும். புனித சூசையப்பரே, நீர் கன்னி மரியா கருவுற்றிருப்பதன் காரணமறியாமல் பட்ட துக்கத்தை பற்றி மனம் இறங்குகின்றேன். மேலும் அதன் காரணத்தை வானதூதரால் அறிந்து நீர் அனுபவித்த மகிழ்ச்சியை பற்றி களி கூறுகின்றேன். புனித சூசையப்பரே, நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து உம்மிடம் கேட்பது என்னவெனில், குடும்பங்களில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து ஏற்று அன்பு செய்து வாழ உம்மருள் வேண்டுகின்றோம். பதில்: புனித சூசையப்பரே எங்களுக்காக மன்றாடும். புனித சூசையப்பரே, குழந்தை இயேசுவை காப்பாற்றுவதற்காக சொந்த நாட்டை விட்டு நீர் எகிப்து தேசத்திற்கு பயணம் செய்ததைக் கண்டு மனம் இறங்குகின்றேன். மேலும் நீர் குழந்தை இயேசுவை காப்பாற்றியதைக் கண்டு களி கூறுகிறேன். புனித சூசையப்பரே, நீர் அனுபவித்த இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து உம்மிடம் கேட்பது என்னவெனில், குழந்தைகள் தனது வயது முதிர்ந்த பெற்றோரை முதியோர் இல்லங்களில் விடுவதைத் தவிர்த்து சொந்த வீட்டில் அன்போடும் மதிப்போடும் நடத்த உம்மருள் வேண்டுகின்றோம். பதில்: புனித சூசையப்பரே எங்களுக்காக மன்றாடும். புனித சூசையப்பரே, இயேசுநாதர் காணாமல் போனதால் நீர்பட்ட துக்கத்தை பற்றி மனமிறங்குகின்றேன். மேலும் அவரை மறுபடியும் கண்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்தை பற்றி களி கூறுகிறேன். புனித சூசையப்பரே, குடும்பங்களில் இழந்து போன அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் மீண்டும் கிடைக்கப்பெற்று ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ உம்மருள் வேண்டுகின்றோம். பதில்: புனித சூசையப்பரே எங்களுக்காக மன்றாடும். ஜெபம். நமது குடும்பங்கள் அன்பின், மன்னிப்பின், மகிழ்வின், சமாதானத்தின், உறவின் குடும்பமாக திகழ வேண்டுமென்றால் விட்டு கொடுப்போம். அதற்கான அருளை புனித சூசையப்பர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன். திரு இருதயத்தின் அன்பராகிய புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.